ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய அடுத்த டாபிக் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் வித் ஆர்எல் லோட். இண்டக்டிவ் லோட்னு கேட்டாலும் சரி, யூஸ்வலாக நம்ம இண்டக்டிவ் லோட்னாலே ஆர்எல் வித் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ கொஷினில் உங்களுக்கு பை டைரக்ஷனல் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் வித் ஆர்எல் லோட் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். சரியாம்மா? ஸோ பை டைரக்ஷனல் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர் வித் ஆர்எல் லோட் எப்படி கேட்டாலும் ஒன்று தான். ஏன் பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படி தானேம்மா? ஸோ ஈச் ஹாஃப் சைக்கிள் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல்டு அவுட்புட்டை நம்ம கெட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லேயுமே நம்ம பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும்னா தட்ஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு, இது வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு டைப். ஸோ நம்மளுடைய சர்க்யூட் எப்படி இருக்கும், யூஸ்வலாக ஒரு சோர்ஸுக்கும் லோடுக்கும் இடையில் 2 எஸ்சிஆர்ஸை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டு லோடை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், லோடு வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி தானா? ஸோ இதோட சர்க்யூட் எப்படி வரைவோம் நார்மலாக? ஸோ ஒரு சோர்ஸ் வோல்டேஜுக்கு லோடுக்கும் இடையில் 2 எஸ்சிஆர்ஸை பேக் டு பேக் பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்சிஆர் சிம்பிள்ஸ் வரையும்போது கரெக்டாக வரைங்க, டயோட் மாதிரி போட்டுறாத. ஸோ லோடு வந்து நம்மளுக்கு இங்கே ஆர்எல் லோடு அப்படின்னாச்சு. ஸோ ஆர்எல் லோட் T1 T2 Vs equal to Vm sin omega t. இவ்வளோ தான் சிம்பிளான சர்க்யூட். ஸோ லாஸ்ட் சர்க்யூட்டில் நம்ம பார்த்தது வந்துட்டு ரெசிஸ்டிவ் லோட், இங்கே வந்து இண்டக்டிவ் லோட். ஸோ அந்த லோடுக்கும் இந்த லோடுக்கும் என்ன வித்தியாசம்? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் இண்டக்டன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக எஸ்சிஆர்ஸ் என்ன ஆகாது, பை வேல்யூ தாண்டினதுக்கப்புறம் ரீச் ஆகாதுன்னு பார்த்துருக்கோம். இப்படிதானம்மா? ஸோ ட்ரிகரிங் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ ட்ரிகரிங் ஆங்கிள்ங்கும்போது ஆல்ஃபா. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரைக்கும் நம்முடைய வோல்டேஜ் வந்து சடனாக ரீச் ஆகாது ஜீரோவை. டியூ டு தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் இட் டேக்ஸ் சம் டைம். தட் ஆங்கிள் ஒரு பீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் வரைக்கும் என்ன பண்ணும், நெகட்டிவில் கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபுல் வேவ் கன்வெர்ட்டர்ஸ்லாம் பார்த்தது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. சரியா? சரி, இப்போ நம்முடைய ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லேயும் அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் இண்டக்டன்ஸ்னால நம்மளுடைய வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்த மாதிரி தான் T1 ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும், T2 ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். இதுனா இட் வில் பி க்ளோஸ்டு சர்க்யூட், இது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். அப்படி தானம்மா? சரி, இப்போது இந்த சர்க்யூட் உங்களுடைய எஸ்சிஆர் T1, உங்களுடைய T2ங்கிறது வந்து இட்ஸ் வில் பி அ ஓப்பன்ட் சர்க்யூட். இங்கேருந்து வருது, தென் ஆர்எல் லோடுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 2 டெர்மினல் வச்சுப்போம், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இடையில் நம்ம இந்த லோடை கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுருப்போம். ஸோ V is equal to Vm sin omega t, phase neutral. ஸோ இதுதான் நம்மளுடைய சர்க்யூட் இல்லையா? ஸோ சப்ளை கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே இது ஃபார்வர்ட் பயாஸ்டுக்கு போயிடும். பட் இது கண்டக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் T1 நம்ம ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறீங்க, பர்டிகுலர் ஆங்கிள் ஆல்ஃபாங்கிற வேல்யூவில் கொடுக்குறீங்க. ஸோ என்னாகும், ட்ரிகர் ஆகும். இன்னும் கனெக்ஷன் வந்துருச்சுன்னா இங்கே பாத் கிடச்சிடும், க்ளோஸ்டு பாத் கிடச்சிடும் அப்படின்னா அப்போ லோட் கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து T1 ஆர்எல் தென் நியூட்ரல் பாத்தில் வரும். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தது T1 வழியாக வந்து தென் X2Y. ஸோ லோட் கரண்ட் X2Yங்கும்போது என்னது, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்படி தானம்மா? சரி, during the negative half cycle சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருமா, during negative half cycle
உங்களுடைய T1 ஓப்பன் சர்க்கியூட்டாகவும் T2 க்ளோஸ்டு சர்க்கியூட்டாகவும் வரும். இது மட்டும்தான் ஆப்ரேட்டாக இருக்கும். RL லோட். ஸோ இது நியூட்ரலாகவும் இது ஃபேஸாகவும் மாறும், அப்படி தானேம்மா? ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ங்கும்போது ஸோ T2 இது T1 இது நம்மளுடைய லோட். ஸோ பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? T2வை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஏன்னா T1 வந்து ஓப்பன் சர்க்கியூட்னால அங்கே நம்ம ட்ரிகரிங் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்? லோடு. ஸோ இந்த பாத் வழியாக உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகுது? க்ளோஸ்டு பாத் கிடைக்குது. ஸோ Y2X. ஸோ ரிவர்சல் கரண்ட் வந்து என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது இந்த டைரக்ஷனில். ஏன்னா இங்கே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் அப்போ நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷனில் தானே உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன இருந்துச்சு? T1 ரிவர்ஸ் பயாஸ், T2 ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இட் will act as ஓப்பன் சர்க்கியூட், T2 will act as க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸோ க்ளோஸ்டு பாத் கிடச்ச உடனே நான் ட்ரிகர் பண்ணோன்னா க்ளோஸ் பாத் கிடச்சிடும், அப்படி தானே? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ கிடச்சிடும். சரி, இது எப்படி? இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன் வந்துட்டு ரெசிஸ்டிவ் லோடு மாதிரி தான் இருக்குது இல்லையா? பட் வேவ் ஃபார்மில் தான் நம்ம சொல்லுவோம். அந்த இண்டக்டிவ் ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நல்ல அந்த வேவ் ஃபார்மில் பார்க்கும்போது அந்த ஆஃப்டர் பை உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் இந்த இது வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சேம் திங் நம்ம ரெக்டிஃபையரில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம் இல்லையா? பாருமா, டியூரிங் பாசிட்டிவ் உங்களுடைய சப்ளை வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வரையினேன். ஸோ இன்புட் வந்து ஏசி இன்புட் வோல்டேஜ் இல்லையா? Vs equal to Vm sin omega t இந்த பார்ட். ஸோ இன்புட் Vs வரைஞ்சாச்சு. நம்மளுக்கு ட்ரிகரிங் கொடுக்கணும், அப்படிதானா? ஸோ T1க்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன், சரியா? இதுவே T2வை இது பை, சரியா? ஸோ இங்கே அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரிகர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளுக்கு இல்லையா? ஸோ இப்படி கண்டினியூஸாக இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து IG, that is firing pulse. உங்களுடைய T1 ட்ரிகர் ஆன உடனே என்னாகும்? கண்டக்ஷன் வந்துடும். ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்படியே அவுட்புட் வோல்டேஜை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அவுட்புட் வோல்டேஜ் உங்கள் இன்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது, ஓகேவா? ஸோ கரெக்டாக பை வேல்யூ ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆகணும். பட் ஆகுமா? ஏன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் இண்டக்டன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்வர்ஷனுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் பீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வரைக்கும் என்னாகும்? நமக்கு ஆல்ஃபாலேருந்து பீட்டா வரைக்கும் உங்களுடைய SCR-T1 கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த பை ப்ளஸ் பீட்டா அடுத்து கொஞ்சம் தள்ளி எப்போ நீங்கள் இங்கே ட்ரிகர் பண்ணியிருக்கீங்களோ அப்போ நம்முடைய நெகட்டிவ்குள்ளே இங்கே T2 வந்துட்டு என்ன ஆகும்? ட்ரிகர் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் என்ன ஆகும்? உங்களுடைய T2 ஆன் பண்ண பிறகும் கொஞ்சம் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் ரீசன் உங்களுக்கு தெரியும், தட் இண்டக்டன்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து T1 ஆனாக இருக்கும்போது T2 ஆனாக இருக்கும்போது நம்முடைய RL லோடில் நடக்கிறது. ஸோ இது வந்து அவுட்புட் வோல்டேஜ், லோடோட அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் கரண்ட், லோட் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ என்ன நம்ம பார்த்துருக்கோம்? சிமிலர்லி ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா இண்டக்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நம்மளுடைய பை வேல்யூ வந்தோடனே என்ன ஆகுது? நம்மளுடைய SCR ஆஃப் ஆகிறதுனால அடுத்து பைக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் பர்டிகுலர் ஆங்கிள் இது எது வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் என்ன டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கும் இல்லையா? ஸோ கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்.
மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும். கரெக்டாக எப்போ பை வேல்யூ 0 ஆகுதோ எஸ்சிஆர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணது என்ன ஆயிரும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். தென் அகெயின் அடுத்து எஸ்சிஆர் கண்டக்ட் ஆகும்போது இதே ப்ராசஸ். ஸோ இங்கேருந்து வரும், பீக் வேல்யூ ரீச் ஆகும். தென் கரெக்டாக பை அந்த 2π வேல்யூ ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அகெயின் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது, அடுத்து இனிஷியேட் ட்ரிகரிங் கொடுத்த உடனே அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து லோட் கரண்ட். ஸோ இவ்வளோதாம்மா பைடைரக்ஷனல் ஃபுல் வேவ் ஆர் பைடைரக்ஷனல் கேட்டாலும் சரி, இல்லை ஃபுல் வேவ் ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ்னு கேட்டாலும் சரி, வித் ஆர்எல் லோடுக்கான ஒர்க்கிங் ஆப்ரேஷன் அண்ட் அதோட வேவ் ஃபார்ம்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில், ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு ரெண்டாக பார்த்தோம். சர்க்யூட் டயக்ராம் வெரி சிம்பிள் இல்லையா, T1 T2 ரெண்டையும் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சோர்ஸ்க்கும் லோடுக்கும் இடையில. ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் T1 கண்டக்ட் ஆச்சு, T2 ரிவர்ஸ் பயஸில் இருந்துச்சு, லோட் கரண்ட் பார்த்தோம். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் T1 ரிவர்ஸ் பயஸ்லேருந்து T2 ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது. இங்கே ரிவர்சல் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத பார்த்தோம். பட் அந்த டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட் இண்டக்டன்ஸ் நம்முடைய வோல்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆயிருக்கும், நெகட்டிவில் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். சரியா? ஸோ சம் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் வரைக்கும் டிலே ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். தென் அதுக்கடுத்து நம்மளுடைய எஸ்சிஆர்ஸ் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உடனே பை வேல்யூ வந்து ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு எஸ்சிஆர்ஸ் ஆஃப் ஆகாது. அது உங்களுக்கு ரீசன்ஸ் ஏற்கனவே தெரியும். ஸோ ஆஃப்டர் சம் பீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் வரைக்கும் சம் டைம் பீரியட் என்ன ஆகிடும், நம்மளோட நெகட்டிவில் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். தென் அடுத்து இந்த T2 வந்து ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் தென் அகைன் அது கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சு லோட் கரண்ட்டும் வந்து ஸ்மூத்தாக முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கரெக்டாக எஸ்சிஆர்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்மளை இண்டக்டர் என்ன பண்ணும், இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்சார்ஜிங் பார்த்தா நம்ம அந்த பீட்டா வரைக்கும் அந்த டிஸ்சார்ஜிங் இருக்கும், இந்த பை டு பீட்டா வரைக்கும். சரியாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலரோட டாபிக். ஸோ இது வரைக்கும் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்னால் என்ன, ஸோ ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் டைப் என்னங்கிறத பார்த்தோம். ஃபுல் வேவ் கண்ட்ரோலர் 2 டைப் பார்த்துருக்கோம் இல்லையா, தட் இஸ் பை டைரக்ஷனலில் வந்துட்டு ஆர் லோடில் எப்படி இருக்கும், ஆர்எல் லோடில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் பார்க்கலாம்.